இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A4 அதுக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பாலிட்டிக்கும் யூனிட் 6க்கு வீடியோ போட்டிருப்போம். சரியா, வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். யூனிட் 6க்கு ஒரு 20 கொஷின் இருக்கும், பாலிட்டியில் ஒரு 15 கொஷின். சரியா, வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க எங்கெங்கே சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேர் டு ஸ்டடியை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் 10 கொஷின் இருக்குது. ஓகேவா, இதில் 10 கொஷின் இருக்குது. இந்த 10 கொஷினுக்குனா சோர்ஸஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரியா, டாபிக்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நெக்ஸ்ட்டு குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாம்னி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோசியல் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, நேஷ்னல் ரினைசன்ஸ், அப்புறம் பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டம், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஓகேவா, இதெல்லாம் ஐஎன்எம்மில் வரும். இதோட முடிஞ்சிடும். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். சரியா, ரெண்டும் சேர்த்து தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே யூனிட்டாக கொடுத்துருவாங்க. சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எப்பயுமே ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எப்பயுமே ஒரு கொஷின் உண்டு. எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 லெசன் 3ல் இருக்குது. 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 லெசன் 3, 9th ஹிஸ்ட்ரி லெசன் 2, 11th ஹிஸ்ட்ரி லெசன் 1, 11th எத்திக்ஸில் லெசன் 2. சரியா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கும், டீட்டெயில்ஸ் அது இருக்கும். அப்புறம் யார் ஃபஸ்ட்டு போய் அங்கே கண்டுபிடிச்சாங்க. சரியா, அது 10 பேர் இருப்பாங்க. எந்தெந்த பிளேஸ் யார் கண்டுபிடிச்சாங்க, அங்கே என்னென்ன கிடச்சிச்சு. சரியா, அவங்க எந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எந்த மாதிரி கடவுள் வழிபட்டாங்களா இல்லையா, என்னென்ன அனிமல்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சரியா, அதெல்லாம் இருக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அது எந்த மாதிரி சூழ்நிலையில் அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டுலாம் இருக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரியா, அந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த பிளேஸ் யார் எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டுலாம் அந்த நேம், அவரோட நேம், எந்த வருஷம், அதெல்லாம் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கூட கேட்க சான்ஸ் உண்டு. சரியா, இது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு குப்தாஸ் பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3 லெசன் 3ல், நெக்ஸ்ட் 11th ஹிஸ்ட்ரி லெசன் 7, நெக்ஸ்ட்டு 12th எத்திக்ஸ் லெசன் 5ல் இருக்கும். ஓகேவா, குப்தாஸ் பற்றி யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, குப்த வம்சத்தை யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்தவங்க யார், அவங்களோட கட்டடக்கலைகள், லிட்ரேச்சர், அவங்க பெரிய லிட்ரேச்சர், அங்கே வாழ்ந்த போயிட்டு என்னென்ன யார் இருந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஓகேவா, அவங்களோட கிங்டம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு படிநிலைகள் எப்படி இருந்துச்சுலாம் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. சரியா, இந்தியாவுக்கு அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் இது குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். கண்டென்ட் கொஞ்சம் அதிகம் தான். அதே மாதிரி தான் டெல்லி சுல்தான் 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 லெசன் 4ல் எத்தனை வம்சம் இருந்துச்சு டெல்லி சுல்தானில். ஓகேவா, துக்ளக் டைனாஸ்டி இந்த மாதிரிலாம் இருக்கும். துக்ளக், கில்ஜி வம்சம், லோடி வம்சம், இந்த மாதிரி இருக்கும். 5-6 டைனாஸ்டி இருக்கும். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டெல்லி சுல்தான்ஸ் பற்றி. நெக்ஸ்ட்டு முகல்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், குப்தாஸு 12th எத்திக்ஸில் இருக்கும், லெசன் 5ல் இருக்கும். இதில் ஒரு லெசன் படித்தா அதில் பாதி கவர் ஆயிரும். ஓகேவா, இவங்களோட டெல்லி சுல்தான்ஸோட பீரியடில் என்னென்ன லிட்ரேச்சர் எழுதப்பட்டது, அப்புறம் அவங்க யார் போயிட்டு இருந்தாங்க, அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நேமெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சரியா, அந்த லிட்ரேச்சர் நேமு, அதை எழுதணுங்க பேரெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நோட்ஸ் எடுத்து டெய்லி அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 இதில் வருது, குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸில் வர நேம்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். லிட்ரேச்சர் நேமு, இந்த போயிட்டோட நேம்லாம் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முகல்ஸ் அதே மாதிரி தான் 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 லெசன் 2ல், 11th ஹிஸ்ட்ரி லெசன் 14, 12th எத்திக்ஸ் லெசன் 5. சரியா, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இது 10 கொஸ்டின் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது தமிழ் ஃபஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸ், சரியா, மேக்ஸ் ரீசனிங் அதில் 25 கொஸ்டின் இருக்கும். 125 கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுங்க. சரி, அதுக்கப்புறம் யூனிட் 6ல் அதுக்கு வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம், அதுவும் பாருங்கள். யூனிட் 4 பாலிட்டிக்கு வேர் டு ஸ்டடி போட்டிருப்போம், சரியா, அதில் ஒரு 35 கொஸ்டின் வரும். சரியா, யூனிட் 6ல் ஒரு 20 கொஸ்டின், பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அதில் 35 கொஸ்டின், மேக்ஸு தமிழில் ஒரு 125 கொஸ்டின், 30னா 160 ஆச்சு. சரியா, 160 கொஸ்டின் ஆச்சு. அப்புறம் இதில் ஒரு 10 கொஸ்டின் 170 கொஸ்டின் வந்துடும். அடுத்து ஏஜ் ஆஃப் மராத்தாஸ் பார்த்தீங்கன்னா 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 லெசன் 3, 11th ஹிஸ்ட்ரி லெசன் 15ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு விஜயநகரம் அண்ட் பாமனி கிங்டம், அது யார் தோற்றுவிச்சது, தமிழ்நாட்டில் அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்ட்டு. சரியா, நெக்ஸ்ட்டு பாமனி கிங்டமும் படிச்சுக்கோங்க. 7th ஹிஸ்ட்ரி லெசன் 1, 11th ஹிஸ்ட்ரி லெசன் 9, 12. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சேர சோழ பாண்டியர்கள் வருவாங்க, அவங்கள பற்றி. இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3 லெசன் 4, 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 லெசன் 3, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 5, 9, 11, 12th எத்திக்ஸில் லெசன் 5. சரியா, இவங்க இந்த கிங்ஸ் பற்றி படிக்கும் போதெல்லாம் அவங்களோட கட்டடக்கலைகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டடக்கலைகள் அதை பற்றி இருக்கும். அவங்களோட லிட்ரேச்சர், அவங்களோட பீரியடில் உருவாக்கப்பட்ட லிட்ரேச்சர், இலக்கியங்கள் அதை பற்றிலாம் படிக்கணும். எந்த பாயிண்ட் அங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தார் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இந்த சோசியல் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா 12th எத்திக்ஸில் லெசன் 1, 2, 3, 4ல் இருக்குது. சரியா, இதோட ஹிஸ்ட்ரி முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இது இதிலேருந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். சரியா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஓகேவா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 10th ஹிஸ்ட்ரி லெசன் 5, 10, 11th ஹிஸ்ட்ரி லெசன் 19, 12th ஹிஸ்ட்ரி லெசன் 1 and 12. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ்க்கு எதிரான ஆரம்ப காலகட்ட போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி லெசன் 6, 7, 8th ஹிஸ்ட்ரி லெசன் 2, 3, 4, 11th ஹிஸ்ட்ரி லெசன் 16 and 18. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இது எப்போ உருவாக்கப்பட்டது, யார் யார் அங்கே இருந்தாங்க அந்த டைமில், அதை பற்றி படிக்கிறது. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட என்னென்னு கேட்பாங்கன்னா, காங்கிரஸ் வருஷம் மீட்டிங் நடக்கும். சரியா, அது எங்கெங்கே நடந்துச்சு, சென்னையில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடந்துச்சு, ஒரு 7 டைம்ஸ் நடந்திருக்கும். அது எப்போது, யார் அதுக்கு தலைமை தாங்கினா, சென்னையில் நடந்தது யார் தலைமை தாங்கினா, இதெல்லாம் படிக்கணும். சரியா, இதில் எப்படி கேட்பாங்கன்னா, அந்த மீட்டிங் நடந்ததை வச்சு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு எந்த ஃபஸ்ட்டு பங்கெடுத்து உமன் பிரசிடெண்ட் யார், தலைவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா, அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் அதெல்லாம் அப்புறம் பிரிஞ்சிச்சு. சரியா, அதுலேருந்து பிரிஞ்சாங்க, அதெல்லாம் புக்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். இந்த லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் 6th to 12th இந்த லீடர்ஸ் பற்றி எங்கெங்கே இருக்கோ ஃபுல்லாக படிச்சுட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. டிஎன்பிசி பிஆர் அம்பேத்கர்னு போட்டிங்கனாவே அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஓகேவா, இவங்கள பற்றி கேட்டுருவாங்க. அதான் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, இவங்கள பற்றி நேரு, இவங்கள பற்றியெல்லாம் கண்டிப்பாக கொஷின் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இது பார்த்துக்குங்க. இது நீங்களாக தான் வெளியில் தேடி படிக்கணும். புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு ரிமைனிங் உள்ள கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. சரியா, எந்த மாதிரியெல்லாம் போராட்டம் இருந்துச்சு. சரியா, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன், பிரிட்டிஷ்க்கு எதிரான எந்த மாதிரியெல்லாம் மக்கள் போராடினாங்க, அவங்களோட பொருள் வேண்டான்னு சொன்னாங்க, அகிம்சை வழியில் போராடினாங்க. சரியா, இந்த மாதிரிலாம் அதில் பாதி பிரிஞ்சு போய் என்ன பண்ணாங்க, பகத்சிங் இவங்கெல்லாம் வன்முறை கையில் எடுத்தாங்க. சரியா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 10th ஹிஸ்ட்ரி லெசன் 9ல் இருக்குது. அந்த அடுத்து பார்த்திங்கன்னா சத்தியகிரகா அண்டு மிலிட்டன்ட் மூமெண்ட். சரியா, தீவிரவாத இயக்கம், அது பாதி பேர் அதுக்கு போனாங்க. சரியா, தீவிரவாத இயக்கத்தில் நம்ம அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கலான்னு சில பேர் அதில் போனாங்க. காந்தி என்ன பண்ணார், நான் வயலன்ஸில் ஈடுபட்டார். இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி லெசன் 8ல், 12th ஹிஸ்ட்ரி லெசன் 4 and 5ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனலிசம் அண்டு பார்ட்டிஷன், இந்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி லெசன் 7ல். நெக்ஸ்ட்டு இந்தியன் கல்ச்சர் பற்றி 12th எத்திக்ஸில் லெசன் 1, 5, 10. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், இந்தியாவோட மொழி, இந்தியாவோட மக்கள், அவங்கள பற்றி படிக்கிறது, அவங்களோட கல்ச்சரை பற்றி படிக்கிறது. 7th ஜியாகிரஃபி லெசன் டேர்ம் 1ல் லெசன் 3, 12th ஜியாகிரஃபி லெசன் 5, 12th எத்திக்ஸ் லெசன் 2ல். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட செக்யூலர்
ஸ்டேட் சோசியல் ஹார்மோனி. 6th civics term 1 lesson 1ல், 8th civics lesson 3ல். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சிம்பிள்ஸ் பற்றி. ஓகேவா? அது பார்த்திங்கன்னா 6th civics term 2ல் lesson 1. நெக்ஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேவா? நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து போர்டு மட்டும் காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நோட்டில் எழுதி வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம எழுதி வச்சா தான் எழுதும் போதே நம்மளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் மைண்டில் பதிவாயிரும். சரியா? கைப்பட எழுதுனா இப்போ இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸ்னு எழுதுறோமா, நேஷ்னல் சிம்பிள்ஸ் 6th சிவிக்ஸில் 10 lesson 1ல் இருக்குது. அப்போ நம்ம இது படிச்சுட்டோமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு மைண்டில் பதிவாகும். சரியா? நீங்கள் பாட்டுக்கு பிடிஎஃப் 2 வீடியோலையும் சொல்லியிருப்பேன், பிடிஎஃப் எடுத்து வச்சிங்கன்னா ஏகப்பட்ட இது நம்ம எடுத்து வச்சுருவோம். கடைசியாக என்ன பண்ண மாட்டோம், அதை எடுத்து படிக்கவே மாட்டோம். அதனால் புக்கு இருந்துச்சுன்னா புக்கில் இது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்த லெசன் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த லெசன் படிக்கணும், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் இந்த லெசன் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கிங்க. அல்லது ஒரு நோட்டு இருந்தால் பெஸ்ட்டு நோட்டு போட்டு எழுதி வைக்கிறது. சரியா? நம்ம எங்கே ஒரு டாபிக் எங்கே இருக்குன்னே தெரியாமல் வெறும் பிடிஎஃப் வச்சுட்டு போனால் படிச்சுட்டு போனால் ஒன்றும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது இந்த டாபிக் எங்கே இருக்குது, எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் மைண்டில். சரியா? அப்போ தான் எக்ஸாமில் போய் நாம் இந்த டாபிக்ஸ் ஏதோ ஒன்று மறந்து போனால் கூட இந்த 7th புக்கில் எங்கேயோ பார்த்தோமே, 12th புக்கில் இந்த படித்த மாதிரி இருக்கேன்னு நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அதனால் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து போர்டு மட்டும் காட்டுறேன், பாஸ் பண்ணி எழுதிக்கிட்டாலும் சரி அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது கொஞ்சம் படிக்க லேட்டாகும் தான். டெல்லி சுல்தான், முகல்ஸு அண்ட் குப்தாஸ். சரியா? ஆனால் இதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த ஹிஸ்ட்ரியில் இந்த 4 தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் கண்டென்ட் பெருசாக வரும். சரியா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்டு மட்டும் காட்டுறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பாஸ் பண்ணி எழுதிக்கிட்டாலும் சரி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம். அதே மாதிரி யூனிட் 6க்கும் வேர் டு ஸ்டடி இருக்கும். இந்த டாபிக்ஸ்க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிக்கிறீங்க, படிச்சுக்குங்க. சரியா? இந்த டாபிக்ஸ் வந்து அப்படியே கூகுளில் போட்டிங்கன்னா, சரியா, டாபிக்ஸ் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அப்படியே எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஜியோகிராஃபி பார்க்கலாம். ஓகேவா?